நீங்கள் கேட்கவிருப்பது ராஜப்பா கச்சேரி சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு சிறுகதை. எழுதியவர் டி. ஜானகிராமன். ஒலிவடிவில் வழங்குபவர் கோமதி ஸ்ரீ. ராஜப்பா. நடுப்பகல் வர ஒரு நாளிகைதான் பாக்கி. அதற்குள் நான் சாப்பிட்டுவிட்டு வெற்றிலையும் போட்டுக்கொண்டு திண்ணையில் வந்து உட்கார்ந்து விட்டேன். கிராமத்து மற்ற வீடுகளில் எல்லாம் சாப்பிட்டதாக தெரியவில்லை. வயலுக்கு போய்விட்டு குண்டு பஞ்சாமி திரும்பி வந்து கொண்டிருந்தார். கணக்கு பிள்ளை கொஞ்சம் தெம்புள்ளவன். பண்ணை கிண்ணை என்று பிடுங்கல் வைத்துக் கொள்ளாமல் எல்லா நிலத்தையும் குத்தகைக்கு விட்டு சுகவாசம் பண்ணுகிறவன். பக்கத்து கிராமத்து மைனர்களோடு வம்பு தும்பெல்லாம் பேசிவிட்டு திரும்பி வந்தான். கோடி வீட்டிலிருந்து அழுக்கு வேஷ்டி பட்டாமணியம் ஹைதராபாத் விஷயமாக யாரோ செவிட்டுக்கு தொண்டையை கிழித்துக் கொண்டிருந்தான். யாரோ ஆற்றுக்கு குளிக்க கிளம்பிக் கொண்டிருந்தார்கள். இன்னாரென்று தெரியவில்லை. ரிட்டையராகி நான் ஊரோடு வந்து ஒரு வாரம் கூட ஆகவில்லை. இன்னும் 10 நாள் போனால் ஒவ்வொருவராக நெருங்கி பழகி தெரிந்து கொண்டு விடலாம். 12 மணிக்கு கால் புரிய நடந்து குளிக்கப் போகும் பிரகிருதிகள் மனிதர்கள்தானா என்று ஒரு சந்தேகம். இவ்வளவு நாழி வயிற்றை காய போட்டுக் கொண்டிருக்கிறார்களே என்று ஒரு பிரமிப்பு. நம்மால் தாங்காது என்று ஒரு ராஜ பாவம். இதெல்லாம் சேர்ந்து பட்டிக்காட்டில் பொழுது போகாது என்று கவலையை ஓரளவுக்கு ஒதுக்கிவிட்டிருந்தது. கடையும் சினிமாவும் கூட்டமும் சத்தமும் புஸ்தகமும் பத்திரிகையும் இல்லாமல் எப்படி இவர்களுக்கு பொழுது போகிறது? என்ன செய்கிறார்கள் இவர்கள்? என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்ற சிந்தனையில் என் பொழுது சற்று வேகமாகவே ஓடிக்கொண்டிருந்தது. நான் சாப்பிட்டு வெற்றிலையும் போட்டு Sample complete. Ready to continue?